டாக்டர் ராஜமூர்த்தி சரிதானே நடுவர் அவர்களே? ஆமாம். இந்தியாவிலேயே புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரியான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்து தினசரி பேஷண்ட்டை சந்தித்து மாத்திரை மருந்துன்னு கொடுத்து அந்த இன்ஜெக்ஷனு ஒன்று போடும்போது ஊசி நுனி இருக்கும் பாருங்க நடுவர் அவர்களே, அந்த ஊசி நுனியை கூட கொடுத்தது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்து ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சின்னு அவரைத்தான் சொல்லிட்டு இருக்கியா? வாஸ்தவம் தான். பின்ன அவரை தேடி வர்ற நோயாளிகளை எல்லாம் பார்த்து, என்னப்பா உடம்பு வலிக்குதா, காய்ச்சலா, 3 நாளாக கை காலெலாம் ஒரே அசதிங்க டாக்டர், எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, பசியே இல்லை. இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இறைவனை போய் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய், உனக்கு காய்ச்சல் சரியாக போயிடும் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நான் கேட்கல, அவர் கேட்குறாரு, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நாளையிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட்டுட்டு டாக்டர் ராஜமூர்த்தி அவர்களை ஸ்ரீ ராஜமூர்த்தி ஆனந்தான்னு ஒரு போர்டை போட்டு கூட என் நண்பர் சங்கரையும் சகோதரி பிருந்தாவையும் சிஷ்ய கோடிகளா சேர்த்துக்கிட்டு திருவங்காடுல ஒரு ஆசிரமத்தை வச்சு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏயா அவர் நல்லா இருக்கிறத பிடிக்கலையா? ஆனந்தான்னு ஒரு பேரை சேர்த்தாலே அங்கே பிரச்சனை உருவாகுதுன்னு அர்த்தம். என்ன பேச்சு? பைபிள், குரான், பகவத்கீதை ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்க என்ன சொல்றோம்னா, பைபிளையும் குரானையும் பகவத்கீதையும் எந்நேரமும் கையிலே வச்சிருக்க முடியாதியா. ஆண்ட்ராய்டு போனு வந்துருச்சு. பைபிள் 11 MB தான், குரான் 88 MB தான், பகவத்கீதை 100 MB தான். ஆண்ட்ராய்டு போன்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீ உன் வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு அறிவியல் வளர்ச்சி உங்க கையிலேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எந்த ஒரு செயலையும் அறிவை கொண்டு யோசித்து செய்வது எல்லாமே அறிவியல் தான். நடுவர்களே, ராமானுஜரை பத்தி அழகா சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். எழுதிய வசனங்கள்லாம் சொன்னார், ஏத்துக்கிறோம். எல்லாரும் ராமானுஜரா ஆயிட முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு திரைப்பட வசனம் வரும், கடவுள் இருக்கார் அப்படிங்கிறவனை நம்பு, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு அவனை கூட நம்பு, நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் நம்பவே நம்பாதன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க நடுவர்களே, டிசம்பர் 6 வந்துச்சுன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம். இந்தியா முழுக்க பரபரப்பு தொத்திக்கும். எல்லா இடத்துலையும் பாம் ஸ்குவாடை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்க எப்போ எந்த அசம்பாவிதம் நிகழுமோ அப்படின்னு. மதம் மனிதர்களை பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு முடிவு மட்டும் எல்லாம் எடுத்தா போதுங்க, பாபர் மசூதியை விட ராமர் கோயிலை விட அங்க ஒரு லைப்ரரியை கட்டி சாதி மதம் இனங்களை கடந்து எல்லா மாணவர்களும் படிச்சு பயன்பெற மாதிரி அங்க ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா பிரச்சனை வருமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க நடுவர்களே. எதிரணி நல்ல யோசனையா இருக்கே ஐயா, எல்லாத்துக்கும் பொதுவான இடமா அது மாறிடுமே. நல்ல யோசனையா இருக்கு நடுவர் அவர்களே. எதிரணிக்கு ஒன்னே ஒன்ன சொல்றேன், பகுத்தறிவு பேசுற நாங்க எப்பவுமே எந்த மசூதியும் எந்த கோவிலையும் இடித்ததாக வரலாறே கிடையாது. ஆன்மீகத்தை உயர்த்தி பிடிக்கின்ற நீங்கள் தான் மசூதிகளையும் கோவில்களையும் இடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாடி மேல மாடி, ஓட்டுறதுக்கு ஒரு கார் ஆடி, கூட 4 ஃபேர் லேடி, இதை வச்சிருக்கணும் தான் நடுவர்களே இந்த காலத்துல துறவி. இன்னொரு தடவை சொல்லு. மாடி மேல மாடி, ஓட்டுறதுக்கு ஒரு கார் ஆடி, கூட 4 ஃபேர் லேடி, இதை வச்சிருக்கணும் நடுவர்களே இந்த காலத்துல துறவி. இதை ஆதரிப்பதற்கு ஒரு மோடி, அதையும் சேர்த்துறியா? பல மோடியே இருக்காங்க, நான் எந்த மோடியை சொன்னேன் நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நடுவர்களே, லலித் மோடி, நீரவ் மோடின்னு எத்தனையோ மோடி வந்துட்டாங்க இந்த நாட்டில். இவர்களால் ஆன்மீகம் வளர்ச்சி அடையுதோ இல்லையோ, அவன் வச்சிருக்கிற ஆசிரமங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கான். சமீபத்தில் தான் நடுவர்களே யூடியூப்ல பார்த்தேன், ஒரு சிடி எவ்வளவு விலை இருக்கும்? 10 ரூபா 12 ரூபா. அந்த சிடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு பொம்பளை கையில் ஒருத்தர் கொடுக்குறாரு. அந்த பெண்மணி கையில் கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு, நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே,
கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன். நெய்வேலி எனக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஹை வோல்டேஜ் மின்சாரம் வந்தா கூட அவ்வளவு சாக்கடிக்காது. 12 ரூபா சீடியில எங்க இருந்தா உங்களுக்கு அம்புட்டு சாக்கடிக்குது. ஆன்மீகத்தின் பேரால் மோசடிகள் நடந்துட்டு இருக்கு நடுவர்கள் இந்த நாட்டில். மறுக்க முடியுமா அவங்களால? என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சொல்றது எல்லாம் கிருஷ்ணர், முருகர், ராமர் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு என்ன வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதான் நீங்க எங்களுக்கு சொல்லணும். கடவுளுக்கு நீங்க எதுக்கு போர்டு பிடிக்கிறீங்க? கடவுள் யாருன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதோ கடவுளுக்கு இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்து நான் கடவுள்கிட்ட கூட்டு போறேன், நான் தான் கடவுளுக்கு போறதுக்கு வழி. காலரான ஒரு நோய் வந்துச்சு, ஏதோ சாமி குத்தம் ஆகி போயிடுச்சு, ஊர்ல இருக்கிறவெல்லாம் செத்து ஒழிகிறான்னு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. டேய், சாமி குத்தத்தினால நீங்க சாகலடா, பெப்ரியோ காலரா அப்படிங்கிற வைரஸால நீங்க சாகறீங்கடான்னு அறிவியல் வளர்ச்சி மூலம் எப்ப கண்டுபிடிச்சானோ அப்பதான் காலரா நோயால சாவக்கூடியவனுடைய இறப்பின் விகிதாச்சாரம் குறைஞ்சதா இல்லையா இந்த நாட்டில்? ஒருத்தவன் இறந்ததும் அவன் மனைவி அழுதாங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு நல்ல கணவன். ஒருத்தவன் இறந்ததும் அவன் பிள்ளைங்க அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு நல்ல தகப்பேன். ஒருத்தவன் இறந்ததுக்காக அவன் ஊரே அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல மனுஷன். ஒருத்தர் இறந்ததற்காக இந்த உலகமே கண்ணீர் வடித்ததென்றால் அவர்தான் ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்டவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். என் ஊர்ல நான் பார்த்திருக்க நடுவர்களே, பேனர் அடிக்கிற இடம் இருக்கும். அந்த பேனர் அடிக்கிற இடத்துல எந்த மதத்தினர் இறக்குறாங்களோ அந்த மதத்தினர் வந்து அங்க ஃப்ளெக்ஸ் அடிச்சிட்டு இருப்பான். ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் அத்தனை சாதிக்காரனும் அத்தனை மதத்திற்காரனும் வந்து பேனர் அடிச்சான்னா அது அப்துல் கலாமுக்கு மட்டும்தான். ஆன்மீக இந்த மாற்றத்தை கொண்டு வரல, ஆன்மீக இந்த ஒருமைப்பாடை கொண்டு வரல, அறிவியல் மேதையான அப்துல் கலாம் தான் நடுவரில் இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாரு. இந்தியாவில் இறந்த தலைவர்களிலேயே எல்லா மதத்தினுடைய கோயில்களிலும் அவருக்கு அஞ்சலி வழிபாடு நடத்தப்பட்ட ஒரே மனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும்தான். மதத்தை கடந்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதைவிட அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்தது தான் இவ்வளவு சிறப்புக்கும் காரணம். ஆன்மீகத்தின் அடிப்படை, ஆன்மீகம் எதையெல்லாம் தூக்கி பிடிக்கின்றது என்றால் மதத்தையும் சாதியையும் தான் ஆன்மீகம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாட்டை உங்கள் ஆன்மீகம் உடைக்கின்றதோ அப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோம் நீங்கள் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கின்றீர்கள் என்று. என்னைக்கு எல்லா சாதிக்காரனும் கோயிலுக்குள்ள போலாம், எல்லா சாதிக்காரனும் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இல்லாம ஒற்றுமையா இருக்க முடியும்னு உங்க ஆன்மீகம் நிரூபிக்குதோ அன்னைக்கு நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வளர்ச்சி பாதையில கொண்டு போறீங்கன்னு. என்னைக்கு காசு கொடுத்தவன் பக்கத்திலையும் காசு கொடுக்காத ஓரத்திலையும் நிக்கிறத நீங்க ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு ஒத்துக்கிறோம் உங்க ஆன்மீகம் முன்னேறி வந்துட்டு இருக்குன்னு. என்னைக்கு தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, குளத்துல இறங்கனா தீட்டு, வேட்டிய மேல தூக்கி கட்டினா தீட்டு, 2 டம்ளரை பிரிச்சு வச்சு மனுஷனா மதிக்காம மாடா நடத்துற உங்களுடைய ஆன்மீகம் எல்லாம் என்றைக்கு சக மனிதனை மனிதனாக பார்க்கின்றதோ அன்றைக்கு ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களுடைய ஆன்மீகம் எங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கின்றது என்று. அதுவரையில் நடுவர் அவர்களே, நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளும் அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்த சக மனிதனை சக மனிதனாக நேசிக்கின்ற பண்பும் தான் இந்த முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லி 2 கரம் நீட்டி நீங்கள் தெய்வத்தை வணங்குவதை விட 1 கரம் நீட்டி சக மனிதனுக்கு உதவி செய்யுங்கள், அதுதான் முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.